புதிய ஏற்பாட்டு பார்வையில அல்லது ஆவிக்குரிய பார்வையில சொல்ல வேண்டுமானால் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். இந்த காலை வேளையில எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது? நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் நிச்சயம் உள்ளவர்கள். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இந்த யாக்கோபு யாரு? எரேமியா 31:11 வாசிக்கலாம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த யாக்கோபு யாரு? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் மீட்கப்பட்டவன், தேவனால் மீட்கப்பட்டவன். மல்கியா 1:1-2 வசனங்களை பார்க்கும்போது யாக்கோபு யாரு அப்படின்னா, அவன் தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். சிநேகிக்கப்பட்டவன். கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டு நம்மேல் அவர் தம்முடைய அன்பை வைத்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். ஆமா, இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம், பல சூழ்நிலையில் வந்திருக்கிறோம், பல நிலைமைகளிலிருந்து வந்திருக்கிறோம், பல கடினமான பாதைகளை சந்தித்தவர்களாக இருக்கலாம். அநேக வித்தியாசங்கள் உலக பிரகாரமான பார்வையிலே நமக்குள்ளே காணப்பட்டாலும் நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவர்களை எல்லாரும் எப்படி பார்க்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா பரலோகம் ஒரே பார்வைதான். என்ன பார்வை தெரியுமா? இவர்கள் மீட்கப்பட்டவர்கள், இவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனால் சிநேகிக்கப்பட்டவர்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மை செய்வது நிமித்தம் அவர் சந்தோஷப்படுகிறார், அவர் புகழப்படுகிறார், அவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதாவது என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நன்மை செய்கிறது நிமித்தம் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனா புகழ்ச்சியும் கனமும் உண்டாகணும்னா அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்பதில் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். தூரத்திலிருந்து சத்தம் இடுகிறார்கள், கிட்ட வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருந்த வியாதி அப்படிப்பட்ட வியாதி. தூரத்திலே இருந்து சத்தம் போடுறாங்க. இயேசு சொன்னா, நீங்க போங்க, போய் ஆசாரியனுக்கு காட்டுங்க. ஏன்னா பிரமாணம் சொல்லுகிறது, ஒருத்தன் குஷ்ட ரோகம் ஒருத்தனுக்கு வந்துட்டுனா அவனை பாளையத்துக்கு புறம்பே வைக்கணும். அவனுக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அதை ஓகே பண்றது யாரு தெரியுமா? ஆசாரியன். அதுக்கு ஒன்று சில மெத்தட்ஸ் இருக்கிறது, அதை செஞ்சுட்டு உள்ள வரணும். அதனால ஆண்டவர் சொல்லுவார், நீங்க போங்க, ஆசாரியனுக்கு உங்களை காட்ட போங்க. நீங்க போகிற வழியிலே நீங்க சுகம் கிடைக்கும். அப்படியே போறாங்க. 10 பேருக்கு சுகம் கிடைக்குது. சுகம் கிடைச்சது மீதி 9 பேரும் அந்த அவங்க ஆசாரியர்கிட்ட காட்ட போகும்போது ஒருத்தர் மட்டும் பிரதான ஆசாரியர்கிட்ட திரும்பி வரான். ஆமென். ஏன் அவங்க ஆசாரியர்கள்ட்ட காட்ட போனாங்க தெரியுமா? சீக்கிரம் ஓகே பண்ணி வீட்டுக்கு போறதுக்கு. ஆமே. ஆனா இவன் மட்டும் நினைக்கிறான், இது அவர்ல பண்ணார். அவன் வந்து நன்றி செலுத்துகிறான், மகிமைப்படுத்துகிறான். அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது அந்த பிள்ளைங்க சந்தோஷப்பட்டான். இப்போ பிள்ளைங்களுக்கு விரும்பி கேட்கிற காரியத்துல முக்கியமான காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம்? என்ன கோரஸ்? ஆமே. மொபைல் வாங்கி கொடுக்கும். சில பசங்க வருவாங்க, அப்படி புது போன் ஜெபம் பண்ணுங்க, ஏதோ ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். அதுக்கப்புறம் ஆளையும் காணாது, போனையும் காணாது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ பிள்ளைக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்குறோம் வைங்களேன். பிள்ளை அந்த போனை பார்த்து சந்தோஷப்படுறத பார்த்து நமக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அந்த போனை பிள்ளை தப்பா யூஸ் பண்ணதுன்னு வைங்களேன், ஒரு பைக் வாங்கி கொடுக்குறோம். இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான், பைக் வாங்கி கொடுக்குறோம். பாஸ்டர் பிள்ளைய காணல, பைக்கில் எங்கே கொடைக்கானல் போயிருக்கானா? நமக்கு என்ன உண்டாகும்? சரி, எனக்கு ஒரு நன்மை செய்யறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனா அந்த நன்மை அவருக்கு மகிழ்ச்சியா மட்டும் இல்ல,
அவருக்கு புகழ்ச்சியாக இருக்கணும், அவருக்கு மகிமையாக இருக்கணும். அதுக்காக தான் எரேமியா கிட்ட என்ன சொல்லுவார்னா, எரேமியா 1வது அதிகாரம் 10வது வசனம், பார், பிடுங்கவும் பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று எரேமியா சொல்றார். இந்த இடத்துல இந்த முதல் 4 வார்த்தையை படிக்கும் போது நமக்கு நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். ஆனா எப்படி அதை பினிஷ் பண்றார் பாருங்க, கட்டவும் நாட்டவும். ஆமென். புரியும்படி சொல்லுகிறேன், இடிப்பது அவருடைய நோக்கம் அல்ல, நம்மை நிலை நாட்டுவதே அவருடைய நோக்கம். அதே நேரத்தில் என்னை நிலை நாட்ட இடிக்க வேண்டியது அவசியம்னா அவர் இடிக்க தான் செய்வார். அவர் இடிக்கிறதே எதுக்கு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, கட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. சிலதெல்லாம் கடப்பாறையை வச்சு, அதுக்கு கடப்பாறை தானே, அதை வச்சு இடிப்பாங்க. சிலது இடியாது. உடனே என்ன தெரியுமா கொண்டு வருவாங்க, பெரிய ஜேசிபி எல்லாம் கொண்டு வந்து தட்டி பார்ப்பாங்க. அதுவும் சிலது இடியாது. கடைசியில வேற வழியில என்ன வைப்பாங்க தெரியுமா? வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. பாம்பு. ஏன்னா அவங்க மைண்ட்ல வேற ஒரு பிளான் இருக்கு. இந்த திட்டம் தெரியாதவங்க சொல்லுவாங்க, நல்லா இருந்தத. திட்டம் தெரிஞ்சவங்க லட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப இடிச்சாச்சு, அடுத்து என்னதான் நடக்க போகுது? இடிச்சுட்டாரு அவங்கள. உங்களுக்கு தான் எரேமியா 33:9 இடிச்சுட்டாரா, கவிழ்த்துட்டாரா? 4 பேட்ட தலை காட்ட முடியாம சிறுமைப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா? இந்த அவர்கள் நீங்க தான். எரேமியா 33:9. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நோக்கம், அதாவது இங்க பாருப்பா, உன்னை நான் நிலைப்படுத்தணும், அதுக்கு இடிச்சுதான் ஆகணும், எனக்கு வேற வழியே கிடையாது. திடீர்னு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுவாங்க பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆகும், அதுக்குன்னு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஏரியால பார்த்தா சிலர்லாம் குடியிருப்பாங்க, சில பில்டிங் இருக்கும், அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அது என்னதான் செஞ்சாகணும்? இடிச்சாகணும். ஏன்னா அவங்க போட்ட ஸ்கீம் அதுல நடைமுறைப்படுத்தணும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு அந்த இடத்துக்கு பதிலா இன்னொரு இடத்தை கொடுப்பாங்க. சிலர் வீடு கட்டி கொடுப்பாங்க. அதுக்குள்ள நான் போகல. உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு அந்த இடத்துல தரைமட்டமாக்குவாங்க. தரைமட்டமாக்குனதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் அல்லது ஒரு சில வருஷங்கள், நம்ம ஊருனா சில வருஷங்கள், வெளிநாடுனா சில வாரங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமே. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு செங்கல் வச்சுட்டு ஒரு வாரம் லீவு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட கட கடா நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி எப்படி எனக்கு ஒரு இப்பயே உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதா? முடியும்பா. ஆனா எனக்கு அந்த நன்மையில என்ன இருக்கணும் தெரியுமா? மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு 4 வயசு பிள்ளை, இப்ப டேவிட் பையன் டேவிட், அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி தாங்கப்பான்னு கேட்கிறான். டேவிட் பைக் வாங்கி கொடுப்பாரா? கொடுப்பாரு. டாய் ஷாப்ல நிறைய இருக்கு, நிறைய வாங்கி கொடுத்திருக்காப்ல. கண்ணு வாங்கி தாங்கப்பான்னு கேட்பான். அந்த ஏஜ் பாத்தீங்களா? உங்களுக்கு வாங்கி தர தெரியாத ஆண்டவரே, முடியும்பா. ஆனா அது எனக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கணும். சில பிள்ளைங்களாம் பைக் வாங்கி கொடுத்து ரத்த கண்ணீர் ஒடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் ஃப்ரீயா இருக்கிறீங்களா? என்ன பைக்கு? அவங்களுக்கு அப்படி சந்தோஷத்துல இல்ல, பக்கு பக்குன்னு இருக்கு. சில பசங்கள்லாம் போவாங்க பாருங்க, பைக் வாங்கின அன்னைக்கு 40, பிரேயருக்கு அப்புறம் 60.
3 மாசத்துக்கு அப்புறம் 100, அப்புறம் 108. ஆமென். நான் சொன்ன ஸ்பீடு. எனக்கு நன்மை செய்யறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது. ஆனா அது அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, அவருக்கு புகழ்ச்சியா இருக்கணும். புகழ்ச்சியா மட்டும் இல்ல, அவருக்கு மகிமையா இருக்கணும். உன்னை இவ்வளவு நாள் இடிச்சது நோக்கத்தை இன்னைக்கு நீ அறியணுங்கிறதுக்காக, உன்னை நான் கவிழ்த்தது நோக்கத்தை, சில காரியத்தை இல்லாமல் ஆக்கினது நோக்கத்தை. நல்ல கையை தட்டி உடரபா கரபா சந்தரபா ரிம்ராத நலரியாதனரே ரிமம்ரே லரியாதனரா உடைத்தே உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு நீர் உண்டு, எனக்கு நீர் உண்டு. என்னை நடத்தியதே எனக்கு நீருண்டு. ஆமென், ஆமென், ஆமென். இது புரியும்படி எரேமியா 12வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 12, 14, 15, 16 வசனங்கள். இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். இடிக்கிறதுக்குன்னு சிலரெல்லாம் அனுப்புவார். ஆனா அவங்கள இடிக்க வச்சுட்டு அவங்கள என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். அது வேற. தொட்டுட்டேல்ல. ஆமே. அதாவது பார்வோன்னு ஒருத்தன் வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், 400 வருஷம் அக்கிரமத்தை சுமப்பாங்க. தேவ திட்டம் தான். பார்வோன் எழும்புனான், ஒடுக்குன்னு ஒடுக்குனான். அதுக்கப்புறம் பார்வோன் என்ன பிரச்சனை பண்ணாரு? ஞான ஸ்நானம் கொடுத்தார். ஆமென். இன்னும் எழும்பல்ல. ஹல்லேலூயா. வெடிச்சு அவன் கடைசியில போனான். பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் எங்க போடணும் தெரியுமா? நைல் நதியில தூக்கி போடும். அதனாலதான் இஸ்ரவேலர்கள் வெளியே வரும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, என்னாகமோ 1-2 அதிகாரம் நீங்க எடுக்க வேண்டாம், படிச்சீங்கன்னா ஆண்டு சொல்லுவார், 20 வயசுக்கு மேல உள்ள புருஷர்களுடைய தலையெல்லாம் எண்ணு அப்படிம்பார். 20 வயசுக்கு மேல உள்ள, இப்ப பிறந்ததுல 20 வயசுக்கு மேல. ஏன்னா அப்ப எண்ணும் போது 6 லட்சத்தி சம்திங் இருக்கிறாங்க. அதுதான் இஸ்ரவேலர்கள் புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அப்ப கேட்கலாம், ஏன் ஸ்திரீகள் என்ன சொல்ல? இல்ல இதுல ஒரு சாட்சி இருக்கிறது. என்ன சாட்சி? ஒரு பிள்ளைய கூட, ஒரு ஆண் பிள்ளைய கூட உயிரோடு வைக்க கூடாதுன்னு சொல்ற இடத்துல 6 லட்சம் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து வளர விட்டிருக்கிறார். உங்களை காப்பாற்றுவது கர்த்தருடைய நோக்கமானால், உங்களை வளர்த்துவது கர்த்தருடைய நோக்கமானால், எத்தனை பார்வோன் வந்தாலும், எத்தனை சட்டங்கள் போட்டாலும், ஒன்றும் உங்கள் தீபத்தை அணைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.